பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து சாண்ட்ராவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இப்போது வெளியிட்டிருக்க ஒரு நியூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இது எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ வெளியே இருக்கிற நியூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிக்கெட் டு ஃபினாலேயில் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் வந்து நடக்க போகுது. ஸோ அது என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒரு காருக்குள்ளே மொத்த கண்டஸ்டன்ஸும் 9 பேர் போய் உட்காந்துப்பாங்க. ஸோ அந்த 9 பேர்லேருந்து ஒவ்வொருத்தராக வந்து வெளியே அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது சம் ரூல்ஸ் வந்து வைப்பாங்க. ஒரு சில சீசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசி வெளியே அனுப்புவாங்க. ஒரு சில சீசனில் வந்து தள்ளி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜியாக வந்து என்ன வேணால் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது ஸ்கோர் அதிகமாக இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போது அந்த ஒரு டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் அண்ட் பார்வதி இவங்க 2 பேரும் வந்து உள்ள சாண்ட்ராவும் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து சாண்ட்ராவை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஏதோ புஷ் பண்ணதாகவும், அவங்க போய் கீழே விழுந்து அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்து உடனே வந்து சபரி, கானா வினோத் அவங்க எல்லாருமே வந்து தூக்கிட்டு போய் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அனுப்புறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கூடயும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு யாரோ போனதாக வந்து சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு கண்டஸ்டன்ஸ் யாரும் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட. பட் அவங்கள வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க போல். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்ததாகவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் சாண்ட்ரா உள்ளே வந்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த டாஸ்க் என்னாச்சு, ஸ்டாப் பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. பட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வார்த்தைகளில் வந்து ஏதோ சண்டை பெருசாக வந்து முட்டியிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி அண்டு கம்ருதீன் இவங்க 2 பேரும் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ சாண்ட்ராக்கு அகெயின்ஸ்டாக வந்து இருந்தாங்க. பட் இருந்தாலும் விஜய் பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. பட் சாண்ட்ரா ஓகேவா இல்லை. பட் சாண்ட்ரா மேலே செம்ம கம்ருதீன் வந்து இருந்தது வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ இப்போது அது எல்லாமே சேர்த்து இந்த டாஸ்கில் வெடிச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல. எக்ஸாக்டாக அவங்க 2 பேர் தான் வந்து புஷ் பண்ணாங்களா, இல்லை அவங்களே போய் விழுந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் இப்போ போயிட்டுருக்க ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது நாளைக்கு தான் வந்து தெரியும். பட் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அங்கே ஒரு பரபரப்பாக ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிற மட்டும் நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது. ஸோ அவங்க ரொம்பவே வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கம்ருதீனும் சாண்ட்ராவும் வந்து மாறி மாறி திட்டிக்கிட்டாங்களாம் நிறைய. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஸோ வழக்கம் போல் கம்ருதீன் கோவத்தில் வந்து பேசுகிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அவர் கோவத்தில் நிறையா வார்த்தைகள் விட்டதாகவும் வந்து நியூஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆன உடனே வந்து தெரியும். பட் இப்போது அந்த ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் செம்ம பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.